ஆன்மீகங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டி.ஜே. சுந்தரபாண்டியன் சார் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட குரு பெயர்ச்சி அப்பத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார் குரு பெயர்ச்சி ஜூன் மாதத்துல வருது இல்லையா? சோ இந்த குரு பெயர்ச்சி ஒரு விசேஷமான இருக்கும் அப்படிங்கிறது நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான விசேஷங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் குடுக்க போகுது அப்படின்னு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் ஏன் ரொம்ப விசேஷமா இருக்கும்? குரு பயிற்சினாலே விசேஷம். இதுல இந்த வருடம் ஏன் ரொம்ப குரு பகவான் வரும்போது எல்லாமே வெல்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஜோதிடர்கள் எல்லாமே ஏன் குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி வரார். அப்ப கடக ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசியில தான் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்ப உச்சம் அப்படிங்கிறது என்னன்னா வில் பவர் அதிகம். தனக்கு பிடிச்ச வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மை தான் உச்ச நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட உச்ச வீட்டுக்குள்ள வரக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை பலன் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலன் அதிகம். அவர் பார்க்கிற இடம் எல்லாம் மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில குரு பகவான் பாத்தீங்கன்னா அவர் 5ஆம் பார்வை மூலமாக விருச்சக ராசியை பார்க்க, அதே போல 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்க, 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய மீன ராசியை பார்க்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ராசியை பார்க்கும்பொழுது நம்ம மேச ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியை நம்ம சொல்லும் போது அந்த ராசி அவங்களுக்கு எத்தனை தொடர்பா வருது, எத்தனை பாவகமா வருது, ஸோ அதன் அடிப்படையில அவங்களுக்கு என்ன விஷயம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே இந்த குரு பகவான் கொஞ்சம் வில் பவரா பார்க்கும்போது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம 20% சொல்லுவோம்னா இந்த வட்டம் 40% கொடுப்பாரு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் அப்படிங்கிறது உண்மை. இப்போ வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சனி பகவானா இருக்கட்டும் அல்லது ராகுகேது பகவானா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகும்போது என்னன்னா ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருக்கும். ஆகா, சனி பயிற்சி வரப்போகுது, அவர் என்ன பண்ண போறான்னே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அது ராகுகேது பயிற்சிக்கும் இதே தான். ஐயோ நிழல் கிரகங்கள், ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களோ, எது நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற நிலைமையில மக்களுடைய மென்டாலிட்டியே அப்படிதான் இருக்கும். ஸோ ஆனால் குரு பயிற்சி மட்டும் என்ன பண்ணுவோம்னா, ஆஹா குரு பயிற்சி வருதுங்க, ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா, ஏதாவது ஒரு மாற்றம், நான் அதாவது இப்ப இருக்கிற நிலையை விட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றமான நிலைக்கு போயிடுவோமா அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் குரு பகவான் இருக்கார். ஏன் குரு பகவான் அப்படி இருக்கார் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் ராகு கேது அப்படிங்கிற நிழல் கிரகம். ஸோ மீதி உள்ள 7 கிரகங்கள்ல மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 7 கிரகங்கள் சூரியன், சந்திரன், அதே போல பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் அப்படிங்கிற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ சனி பகவான், ஓகேவா. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம குரு வச்சத்தோம்னா 7 கிரகங்கள் ஆயிடுது. ஸோ இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கனால அவர் எல்லாத்துக்கும் நன்மையை தான் செய்வார் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கு. அதே போல ஒரு திருமணம் விஷயமா இருக்கட்டும், திருமணம் பாக்கியம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா குரு பார்வை இருக்கா, இது கலோக்கியலாவே நம்மளுடைய வில்லேஜ்ல ஜோதிட பழமொழியில எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்லாம், ஏங்க ராசிக்கு குரு பார்வை இருக்குங்க, கல்யாணம் முடிஞ்சிடும், ஏங்க உங்க லக்னத்தை குரு பார்க்காருங்க, சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு இணைவை நம்ம எப்பவுமே வச்சிருக்கோம். ஸோ அப்ப குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறனால குரு உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரோ அந்த இடத்தில் உள்ள உங்களுக்கு காரணம் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பரா இருக்க போகிறது. சார் அடுத்ததா மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. கூடவே நிறைய பேர் வேலை வாய்ப்புகள்லாம் இழந்திருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, கடன் பிரச்சனை சரியாகுமா, அதை பத்தி சொல்லுங்க சார். பொதுவாக பாத்தீங்கன்னா மிதுன ராசி காற்று ராசி. ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருப்பாங்க, சடன்னு பறந்துருவாங்க. அப்படியே சிந்தனைகள் இங்கே ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி இருப்பாங்க, அவங்க சிந்தனை இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். 2 விதமான சிந்தனைகள் அப்படிங்கிறது பொதுவாகவே மிதுன ராசிக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில ஒரு வருஷமா அவங்க எதையுமே சிந்திக்க முடியும். ஜென்மத்தில் குரு அமர்ந்து பாதி மிதுன ராசிக்காரங்க வீடை விட்டு வெளியே வந்தாங்க, நாட்டை விட்டு வெளியே வந்தாங்க, இருக்கிற வேலையை விட்டு வெளியே வந்தாங்க. எல்லா விஷயத்திலும் எதற்காக வெளியே வந்தாங்க அப்படின்னா, எங்க போனாலும் அடிச்சுட்டே இருக்கீங்களே, நம்பி போனாங்க. யாருமையா ஒரு நம்பிக்கை வைப்பாங்க, இவங்க ஆயிடுச்சு, இவங்க கூட நம்ம டிராவல் பண்ணலாம், இவங்க நம்ம கரெக்டா ஒரு ஃபாலோ பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கை வச்சனாலேயே அவங்க வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இதுதான் நிறைய விஷயங்கள்.
அப்புறம் வேலைக்கு நம்ம மிதுன ராசிக்காரங்க ஒரு இடத்துல ஒருத்தவங்க சேர்த்து விட்டாங்கன்னா அவங்க யோகக்காரங்க. ஓ ஏன்னா அவங்க சேர்த்து விட்ட இடத்துல சேர்ந்தவங்க வேற லெவலுக்கு போயிடுவாங்க. சேர்த்து விட்டவங்க சேர்ந்த மாதிரி அப்படியே கீழே தான் போயிருக்காங்க. மிதுன ராசிக்காரர்கள்ல சேர்த்து விட்டவங்க மிதுன ராசிக்காரங்க யாரை சேர்த்து விடுறாங்களோ, இப்ப நீங்க மிதுன ராசினா நீங்க யாரையா வேலைக்கு சேர்த்து விடுறீங்கன்னா அவங்க ஓஹோன்னு போயிடுவாங்க. அவங்க ஓஹோன்னு போயிருவாங்க. நீங்க உங்க கம்பெனிலே சேர்த்து விட்டீங்கன்னா அவங்க வேற லெவல் போயிருப்பாங்க. நீங்க டவுன்ல என்ன கீழே போயிருப்பீங்க. ஏன்னா சேர்த்து விட்டவங்க அவங்களுக்கான வேலைகளை கரெக்டா பார்த்து அவங்க எப்படி உங்களை ஓவர்டேக் பண்ணலாம், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாங்கிறத பக்காவா பிளான் போட்டு உங்க பிளானை விட அவங்க பிளான் பக்காவா இருக்கும். ஸோ லாக் ஆயிடுவாங்க. இப்படித்தான் பல மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்கள்ல வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை, வேலையில நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில இவங்க ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. ஸோ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறனால அவருடைய 5ஆம் பார்வைங்கிறது இவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வருவதனால ஃபர்ஸ்ட் பெஸ்டான விஷயம், வேலை இழந்தவர்களுக்கு, வேலையில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு, வேலையில நிம்மதி இல்லாம இருப்பவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களுடைய வேலையோட இன்வால்மெண்ட்டை இப்போதான் இவங்களுடைய மேல் அதிகாரி புரிஞ்சுக்குவாங்க. பரவாயில்ல, மேடம் வந்து கரெக்டாக வேலை பார்க்காங்க, சார் வந்து கரெக்டாக வேலை பார்க்காங்க, நம்ம தான் இவங்களை கவனிக்கலை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுத்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நீ நல்லா பண்ணுமா, நீ நல்லா செய்ப்பா அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக்காக இவங்க எதிர்பார்க்குற ஒரு வேலையில் ஒரு பெரிய லெவல் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக உண்டு. ஸோ அதே போல் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மேக்சிமம் யார் யாரெல்லாம் கடன் வாங்காமல் வாழ்க்கை நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாழ்க்கைங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடத்தை தான் புதன். அப்போ கடன் அப்படிங்கிறது இவங்க வாங்காத வரையும் ராஜா ராணி தான். வாங்கிட்டாங்கன்னா இவங்களை வச்சு செய்யக்கூடிய சூழ்நிலை நடந்துடும். ஸோ இப்படிப்பட்ட காலத்தில் இப்போ இவங்க ஒரு 3 வருஷத்துக்கு நிறைய கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கடன் பிரச்சனையில் ரொம்ப மீளா துயரத்தில் இருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனை மீண்டு வரதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு எப்பவுமே இந்த உறவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய வியாதிகள் வரும். எங்கள் தாத்தாக்கு இருந்துச்சு அந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, என் மகனுக்கு இருக்குன்னு சொல்லி இப்படிலாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த பரம்பரை வியாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் இருக்கு அப்படின்னா அந்த வியாதி இந்த பயிற்சிக்கு அப்புறம் டோட்டலாகவே ரிலீஸ் ஆகி அவங்களுடைய சந்ததியை தொடராமல் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கும். ஓகே சார். இந்த காலகட்டத்துல வந்து கர்மா காரணமா ரொம்ப அலைச்சல் ஏற்படும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த கர்மாலாம் கொஞ்சம் கம்மியாகுமா சார்? கண்டிப்பா. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய கர்மாவை விட பிறருக்கு உதவி செஞ்சனால நிறைய கர்மா. நம்ம மேச ராசிக்காரங்க மாதிரி தான் மிதுன ராசிக்காரங்க. ஸோ மற்றவங்களுக்காக அறிவு திறமையை கொடுப்பாங்க. தன்னை பற்றி யோசிப்பதை விட பிறருக்காக அதிகம் யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, அவங்களுடைய விஷயங்களை போய் தலையிடுறது, ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு எப்பொழுதுமே லாக். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய கர்மாவை சுமந்து பல பிரச்சனை, பல போராட்டங்கள், பல தேவையில்லாத கஷ்டங்கள், மனதளவில் டிப்ரெஷன், நான் என்ன பண்ண போனே தெரியலங்கிற குழப்பம், ஏன் வாழ்கிறேனே தெரியலங்கிற எண்ணங்கள், இதெல்லாம் அப்படியே டெலிட் ஆகும். இந்த ஒரு சிஸ்டத்துலேயோ ஒரு ஃபோன்லேயோ வைரஸ் ஃபுல்லாக ஏறினா சிஸ்டம் பிளாங் ஆகிடும் பார்த்தீங்களா, அந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் வைரஸ் அப்புறம் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு சிஸ்டம் புதுசாகி ஒரு ப்ரொஃபைட்டாக அப்படியே ஸ்பீடாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுடைய லைஃப்லையும் வேகம் விவேகம் என்ற செயல்பாடுகள் தடைகள் விலகி சரியான பாதையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்கு. ஓகே சார். 2026ல மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து திருமணம் அப்புறம் காதல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமண தடை வந்து இன்னமும் இருக்கு. இந்த காலகட்டத்துல திருமண தடை எல்லாம் விலகுமா? கூடவே புது காதல் வர வாய்ப்பு இருக்கு, இல்ல புது நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. அதாவது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, புதிய காதல் வரும். ஆனா எல்லாமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கும். நம்ம மிதுன ராசிக்கு வந்து 7ஆம் இடத்த அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு. அவர் மிகப்பெரிய ஃபேவர் கிடையாது. அவர் அடியே அந்யூன்யமாக அன்பாக பாசமாக அடியே போகக்கூடியது. மிதுன ராசிக்காரங்க யாரை லவ் பண்ணாலும் வாட்ச் பண்ணி பாருங்க. அவங்க லவ் பண்ணும்போது அந்த ஒரு பொருளை பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்க ஒரு பொருளுடைய தன்மையில உள்நோக்கு பார்வையில இவர் அழகா இருக்கு, இது இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு, இந்த பொம்மை அழகா இருக்குன்னு அந்த கற்பனைகள்ல மிதப்பாங்க. ஸோ இவங்களுடைய லவ்வரோ அல்லது இவங்க கணவர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு பொருள், இதை போய் பார்த்துருக்கேன் டப்புன்னு வச்சு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு படத்துல நம்ம ஒரு அரிசியை வச்சு ஒரு லவ் வந்து வரும். அந்த அரிசி சாப்பிட்டு இவ்வளவுதான் அப்படி வரும். முதல்வர் படம் நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து ஹீரோய்க்கு ஒரு சீவர் பார்த்தீங்களா, அதே மாதிரிதான். நான் இது எவ்வளவு வர்ணிச்சு நான் உனக்காண்டி உருவாக்குன்னு நீ அசால்ட்டா தூக்கி போட்டு போறிய அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமாவா பார்த்துக்கலாம், அசால்ட்டா தூக்கி போடுவாங்க. ஸோ இந்த இதுலயே நிறைய ஒரு மனதளவு டிப்ரெஷன். நான் ரசிக்கிற பொருளை ஏன் நீ நேசிக்க மாட்டேங்க, ஸோ ஏன் ஏத்துக்கிற மாட்டேங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏத்துக்கிற தாட் வராது.
இவங்க சொல்றதை நம்ம கேட்கணுமா அப்படின்னு மிதுன ராசிக்காரங்களுடைய லவ்வரா இருக்கட்டும், மிதுன ராசிக்காரங்களுடைய பார்ட்னரா இருக்கட்டும், ஸோ இதுதான் அதிகமாக டாமினேட் ஆகும். ஸோ இந்த நிலை மாறப்படும். இவங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு செல்லும்போது திருமண பாக்கியத்தை நடத்தி வைப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன், இவங்க பார்ட்னருக்கும் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளை விளக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா புரிதல் ஏற்படும். கல்யாண வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம், கல்யாண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்களை விளக்கக்கூடிய பாக்கியம்லாம் இருக்கும். ஸோ இப்போ மிதுன ராசிக்காரங்களுடைய வீட்டில் அவங்களுடைய பார்ட்னர் யாரா இருந்தாலும் சரி, அவங்க வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க பார்ட்னர் மூலமாக இவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும்னு சொல்லலாம். ஏன்னா 7க்குரியவன் 2க்கு போயிட்டான்னா, அதாவது அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிட்டான்னா, ஆட்டோமேட்டிக் என்னன்னா அவங்க மூலமாக இவங்களுக்கு வருமானங்கள், ஒரு தடை இல்லாத வருமானம் அப்படிங்கிற சூழ்நிலை உறுதியா ஏற்படுங்கிறது உண்மை. ஓகே சார். இந்த காலகட்டத்துல மிதுன ராசிக்காரர்கள் வந்து கவனமா இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கு? இவங்க என்ன விஷயத்தை சிந்திச்சு வச்சிருக்காங்க, எதை செயல்படுத்தணும்னு முடிவு எடுத்து வச்சுக்காங்களோ அதை ரகசியமா வச்சு செஞ்சு முடிச்ச பிறகு சொல்லணும். அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னும் 3ஆம் இடத்துல தான் கேது பகவான் இருக்காரு, 9ஆம் இடத்துல தான் ராகு இருக்காரு. அப்போ என்னன்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், ஒரு இன்ஸ்டாகிராம்ல பதிவு போடுறது, அதே போல ஒரு சமூக வலைதளங்கள ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அது முன்கூட்டியே போய் நம்ம வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ இல்லை அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது முக்கியம். பெண்கள் தன்னுடைய புகைப்படங்களை ஒரு பகிரும் பொழுது யாருக்கு பகிர்றோம், அவங்களுடைய செயல்பாடு என்ன, ஃபேஸ்புக்கில் வந்தவங்களாம் உண்மையான நண்பர்களா அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது. ஸோ அதனால எச்சரிக்கை இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்கள் வந்து ஒரு பணம் பரிமாற்றங்கள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுலலாம் கவனமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய அப்பாவுடைய ஹெல்த் சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய நடவடிக்கை சார்ந்த விஷயம், அப்பா யார் கூட பேசுகிறாங்க, ஏன்னா அப்பாவுக்கு இப்போ தேவையில்லாத உறவுகள்லாம் கூட வந்து நிற்கும். நான் உனக்கு பாசம் காட்டுறேன் அப்படி இப்படின்னு உங்கள் ஜாத ரீதியாக உங்கள் ராசி ரீதியில் உங்கள் அப்பாவோட ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். அப்போ அப்பா வந்து என்ன பண்ணலாம், என்னப்பா பண்ணுறீங்க, ஏற்பா பண்ணுறீங்க, யாருப்பா, என்ன விஷயம், அப்பா கொஞ்சம் கவனமாக இருக்குப்பா அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்வது தப்பு இல்லை. அது அன்பு கலந்த அறிவுரை கொடுத்தோம்னா அப்பா ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்குருவாங்க. ஸோ முருகனே வந்து சிவபெருமானுக்கு அறிவுரை கூறினவர் தான். ஸோ அப்போ அந்த அன்பு கலந்த அறிவுரை கவனிப்பு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், வெற்றி உண்டு. ஓகே சார். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போகணும் சார்? பொதுவாகவே ஆஞ்சநேய வழிபாடு தான். என்னைய பொறுத்தளவு மிதுன ராசிக்காரன் எப்பொழுதுமே ஆஞ்சநேய வழிபாடு செய்யும்போது அகிலத்தையும் ஆள முடியுங்கிறது கணக்கு. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை 21 வெற்றிலை வந்து கையினால காம்புல கோர்த்து, வெற்றிலை ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அற்புதமாக இருக்கணும். அப்படியே தூய்மையான இலையாக இருக்கணும். கிரீசல் ஓட்டல் எதுவுமே ஓட்டையெல்லாம் இல்லாமல் அப்படியே அழகாக இருக்கிற வெற்றிலையை வாங்கி அதை 21 வெற்றிலையை பஞ்ச நூலில் கட்டி ஆஞ்சநேயர் போய் மாலையாக போட்டாங்கன்னா மங்களகரமான நிகழ்ச்சிகள், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், மாற்றங்களும் ஏற்றங்களும் மிதுன ராசிக்கு குரு பகவான் கொடுப்பாரு, ஆஞ்சநேயரும் கொடுப்பாரு. ஓகே சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி சார்.